ஹாய் அண்ட் ஹலோ கிரியேட்டர்ஸ், வெல்கம் பேக் டு டெக்னாலஜி சேனல். நான் உங்களாச்சும் இன்னைக்கு வீடியோவில் ஃப்ரீயாக டிமெண்ட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். ஸோ மொபைல் டிவைஸில் யூஸ் பண்ணுறவங்க சேம் ப்ரொசீஜர் நான் எப்படி சொல்லித்தரேனோ அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ மொபைல் டிவைஸில் யூஸ் பண்ணுறவங்க பிசியில் பார்க்குறதுனால கன்ஃபியூஷன் ஆக தேவையில்ல. மொபைல் டிவைஸில் காமிக்கிறதுனால பாருங்கள் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிளியராக ஷோ ஆகாது, கிளியராக தெரியாது. நான் என்ன சொல்லித்தரேன், நீங்கள் எதோ அப்டேட் பண்ணணும்னு சொல்லி. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா பிசியில் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் மொபைல் டிவைஸில் யூஸ் பண்ணுறவங்க சேம் ப்ரொசீஜர் நான் எப்படி சொல்கிறேனோ அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஓப்பன் பண்ண போகிற டிமெண்ட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன். அப்ஷர் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். பேஜ் ஓப்பன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா கார்னரில் ஓப்பன் அண்ட் அக்கௌண்ட் ஆப்ஷன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க. உங்களோட ஆதாரில் இருக்கிற நேம் இல்லைன்னா பேன் கார்டில் எப்படி இருக்கிற நேம் அப்படி நீங்கள் கொடுத்துக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கிட்டு உங்களோட கரண்ட் சிட்டி சூஸ் பண்ணிக்கோங்க. செலக்ட் கரண்ட் சிட்டி இருக்கும். உங்களோட நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்களோ அந்த சிட்டி எல்லா சிட்டியும் பண்ண ஷோ வந்தாகும். சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிக்கிட்டு அப்ளை நவ் ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மொபைலுக்கு ஓடிபி ரிசோவ் ஆயிருக்கும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணுங்க. ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் அண்ட் அக்கௌண்ட் ஆப்ஷன் ஷோ ஆகும் உங்களுக்கு. ஸோ ஓப்பன் அண்ட் அக்கௌண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. லோட் ஆகும். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் வரும். செகண்ட் ஸ்டெப்பில் வெல்கம்னு சொல்லி உங்களோட நேம் இருக்கும். இங்கே உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட பேன் நம்பர், இமெயில் அட்ரஸ் என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் பேன் கார்டில் எப்படி இருக்கோ அப்படியே நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேன் நம்பர் இருக்கும். உங்களோட போட்டோ கீழே பார்த்தீங்கன்னா போட்டோ பக்கத்துலையும் உங்களோட பேன் நம்பர் இருக்கும். அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களோட கான்டாக்ட் இமெயில் அட்ரஸ் ப்ரொவைட் பண்ணுங்க. ஸோ இமெயில் அட்ரஸ் ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லோட் ஆகும். ஸோ லோட் ஆன உடனே நெக்ஸ்ட் பண்ண உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரு பண்ணுங்க. எதுக்குன்னா டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்காக. ஸோ உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோட் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் கேட்கும். உங்களோட அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ₹1 அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ செக் பண்ணதுக்கப்புறம் ஸ்டெப் 3 ஓப்பன் ஆகும். ஸ்டெப் 3ல பண்ணால் இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங் வித் டிஜிட் லாக்கர் இருக்கும். ஷேர் யுவர் கேவைசி டீடைல் இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆர் ஆனதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் இருக்கும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மை மொபைல் நம்பர் இஸ் நாட் லிங்க் டு மை ஆதார் கார்டு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் ஷேர் யுவர் கேவைசி டீடைல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டா உங்களோட ஆதாரில் உங்களோட மொபைல் நம்பர் லிங்க் ஆயிருக்கணும். அப்படி லிங்க் ஆயிருந்துச்சுன்னா அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிட்டு டிஜிட் லாக்கர் ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் என்எஸ்டிஎல் இ சைன் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு விர்ச்சுவல் ஐடி கேட்கும், ஓடிபி வரும் உங்களோட மொபைல் டிவைஸ்க்கு. அது மூலியமாக நீங்கள் இமிடியேட்டாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ விர்ச்சுவல் ஐடி தெரிலனா அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட ஆதாரில் மொபைல் நம்பர் லிங்க் ஆகலைன்னா அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். எதுக்குன்னா நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்போ என்னோட மொபைல் நம்பரில் ஆதார் லிங்க் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் பேக் வாங்க. பேக் வந்ததுக்கப்புறம் மை மொபைல் நம்பர் இஸ் நாட் லிங்க் டு மை ஆதார் கார்டு இருக்கும். அந்த பாக்ஸ் டிக் பண்ணிக்கிட்டு ப்ரொசீட் ஆப்ஷன் இருக்கும், ப்ரொசீட் ஆப்ஷன் கொடுங்க. ஸோ தேர்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஃபோர்த் ஸ்டெப் வருவோம். ஃபோர்த் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா அப்லோட் ரிக்வயர்ட் டாக்குமெண்ட் டு கம்ப்ளீட் யுவர் ப்ராசஸ் இருக்கும். இந்த இடத்துல உங்களோட பேன் கார்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். உங்களோட சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா ஒயிட் பேப்பரில் எழுதிக்கோங்க. பேன் கார்டில் நேம் சிக்னேச்சர் எப்படி போட்டிருக்கீங்களோ இதுலேயும் சிக்னேச்சர் அப்படியே சேமாக இருக்கணும், கொஞ்சம் கிளியராக இருக்கணும். ஓகேங்களா? ஒன்று ஸ்கேன் பண்ணிக்கோங்க. இல்லை மொபைல்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா கேமரா குவாலிட்டி இருக்குன்னா அதில் நீங்கள் ஃபோட்டோ கூட பிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப் உங்களோட ஆதார் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அப்படி ஸ்கேனர் உங்ககிட்ட இல்லைன்னா மொபைல்லே நல்ல குவாலிட்டி இருந்துச்சுன்னா ஃப்ரண்ட் மட்டும் கிளியராக ஃபோட்டோ பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பேக்கும் கிளியராக நீட்டாக ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டு இதில் அப்லோட் பண்ணுங்க. ஸோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்க. ஸோ பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லை. ஓகேங்களா? இதை பார்த்தீங்கன்னா ஆப்டேஷனல். பேங்க் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தேவையில்லைங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஏதாச்சும் பாப்பப் ஷோ ஆச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் கிளியராக இல்லை, சிக்னேச்சர் கிளியராக இந்த மாதிரி பாப்பப் வரும். திரும்ப கிளியராக நீட்டாக ஃபோட்டோ பிடிச்சி அப்லோட் பண்ணுங்க. ஸோ இப்போ ப்ரெசென்ட் உங்ககிட்ட எதுவுமே இல்லை அப்லோட் பண்ணுறதுக்கு, புதுசாக தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுக்கணும்னா நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணிருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி திரும்பவும் பார்த்தீங்கன்னா நீங்கள்
அப்டேட் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கே வரைக்கும் அப்டேட் வந்து பண்ணியிருக்கீங்களோ அங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும், ஹோல்டாக இருக்கும். திரும்ப நீங்கள் லாகின் பண்ண உடனே டைரெக்டாக இந்த பிளேஸ்க்கே உங்களுக்கு வந்து வரும், அப்லோட் வந்து பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்லோட் வந்து பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீட் ஆப்ஷன் இருக்கும், ப்ரொசீட் ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஸோ ப்ரொசீட் ஆப்ஷன் வந்து கொடுத்ததுக்கப்புறம் என்டர் யுவர் பர்சனல் டீட்டெயில் வந்து இருக்கும் இந்த இடத்துல. ஸோ என்டர் யுவர் பர்சனல் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா கிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஃபீமேலை சூஸ் வந்து பண்ணிக்கோங்க. மெரிட்டல் ஸ்டேட்டஸ் மேரிடா அன்மேரிடா அதரை வந்து சூஸ் வந்து பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் இன்கம் எவ்வளோ இருக்கும் இயர்க்குன்னு சொல்லி ஏதோ ஒன்று சூஸ் வந்து பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷன் ப்ரைவேட் செக்டர் சர்வீஸா இல்லைனா அதர் இப்போ ப்ரொஃபஷ்னலாக ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா சூஸ் வந்து பண்ணிக்கோங்க நீங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாதர் நேம் வந்து கொடுத்துக்கோங்க, உங்களோட ஃபாதர்ஸ் லாஸ்ட் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டில் உங்களோட ஃபாதர் நேம் கொடுத்துட்டு ஃபாதர்ஸ் லாஸ்ட் நேம்னா உங்களோட தாத்தாவோட நேம் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கொடுங்க, அட்ரஸ் லைன் 1, அட்ரஸ் லைன் 2, அட்ரஸ் லைன் 3, 1 2 3 இருக்கு பார்த்தீங்களா. அட்ரஸில் உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக 3 இடத்துல வந்து பண்ண கொடுத்துட்டுங்க. கொடுத்துட்டு உங்களோட ஸ்டேட் வந்து கொடுத்துக்கோங்க, உங்களோட சிட்டி வந்து கொடுங்க, உங்களோட பின்கோடு வந்து கொடுங்க. ஸோ எல்லாமே அப்டேட் வந்து பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோட் வந்து ஆகும். ஓகேங்களா. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும், கண்டினியூ ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஸோ கண்டினியூ ஆப்ஷன் வந்து கொடுத்ததுக்கப்புறம் திரும்பவும் என்எஸ்டிஎல் இ சைன் வந்து வரும். இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஐடி ஆதார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும், விர்ச்சுவல் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். இங்கே இந்த இடத்துல நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமுத்ரா ப்ராசஸ் மூலிமா அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி தருவாங்க. ஸோ இமுத்ரா ப்ராசஸ் மூலயமா பார்த்தீங்கன்னா உங்களோட லிங்க் வந்து ஷேர் வந்து பண்ணுவாங்க. டெக்னிக்கல் சப்போர்ட் டீம் ஏஞ்சன் 1லேருந்து உங்களுக்கு கான்டாக்ட் வந்து பண்ணுவாங்க. வீடியோ ரெக்கார்ட் பண்ணி சப்மிட் வந்து பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் வந்து ஆகிடும். உங்களோட இமெயிலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுவாங்க. பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ரீசெட் வந்து பண்ணதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட்டில் லாகின் வந்து பண்ணிக்கலாம். மொபைல் ஆப் வந்து அப்புறமா இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் வந்து பண்ணிவிட்டு ட்ரேட் வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, ஸோ அக்கௌண்ட் வந்து ஓப்பன் வந்து ஆகிடும். நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்போ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா டெக்னிக்கல் சப்போர்ட் டீம் உங்களுக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ எப்படி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறதுன்னு ஸோ இப்போ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டிமெட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் வந்து பண்ணணும்னு சொல்லி ஸோ இதுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் வந்து இல்லைங்க. ஸோ லிங்க் நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணியிருக்கேன். அஃபிஷியல் லிங்க்கில் போய் நீங்கள் கிளிக் வந்து பண்ணிவிட்டு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக அக்கௌண்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டிமெண்ட் அக்கௌண்ட் ஒவ்வொரு ஃபுல்லாக வந்து ஷோ வந்து ஆகுங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி லிஸ்ட் அவுட் சென்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ வந்து ஆகும் உங்களுக்கு. ஸோ ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா எப்படி டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் வந்து பண்ணணும்னு. இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக மறக்காம வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆக்டிவேட் வந்து பண்ணிட்டு எல்லாருக்கும் வந்து ஷேர் வந்து பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே கைஸ்.